ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். நாம் இதுவரை ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்திலே 5 ஸ்லோகங்களை பார்த்துக்கிறோம். இன்றைய தினம் 6வது ஸ்லோகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 6வது ஸ்லோகம் நிரஸ்ததோஷோ நிரவத்ய வேஷக பிரத்யர்த்தி மூக்கத்வ நிதானபாஷக வித்வத் பரிஜ்ஞேய மகாவிசேஷு வாக்வைகரி நிச்சித பவ்யசேஷக. இது 6வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்துடைய பொருள் என்னன்னு பார்த்தா, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் போன்ற எந்த தோஷங்களும் இல்லாத பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டவர் நம் ராகவேந்திர சுவாமிகள். அவர் கருணை நிறைந்தவர், உத்தமமான தோற்றத்தை உடையவர். நம் குருராஜர் சித்தாந்த கருத்துக்களில் தம்மை எதிர்த்து வாதம் செய்பவர்களை சிறந்த முறையிலே மேற்கோள்களை எடுத்துக்காட்டி இவர் கருத்துக்கு எதிர்வாதம் செய்ய இயலாத வகையிலே வாயடக்கி செய்யும்படியான நாவன்மை படைத்தவர். சிறந்த ஞானிகளால் மட்டுமே அவருடைய அறிவின் ஆழத்தை, புலமையை, சிந்திக்கும் ஆற்றலை அறிய முடியும். குருராஜர் தன் வாத திறமையினாலே அவர் ஈவன் ஆதிசேஷன் கூட அவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு தலை குனிந்து கேட்கிறாராம். 1000 நாவ படித்த ஆதிசேஷன் கூட இவருடைய வார்த்தனை பார்த்து அப்படியே மகிழ்ந்து தலை குனிந்து கேட்க முடிகிறாராம். அப்படி பொருள் கொள்ளலாம். இன்னொரு விதமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொல்ஹாபுரத்திலே சேஷதாசர் என்ற அத்வைத பண்டிதர், அவரை அதுவரையில் யாரும் வாதத்தில் வென்றதே கிடையாது. அப்பேற்பட்ட சேஷதாசரை கொல்ஹாபுரத்திலே வைத்து எதிர்கொண்டு ராகவேந்திர சுவாமிகள் அவரை வாதத்திலே வென்றார். அதுக்கு ஆதாரமாக இருந்தது விஜயேந்திர ரெட்டிய வாக்வைரி என்ற நூலை ஆதாரமாக கொண்டு ராகவேந்திர சுவாமிகள் அந்த சேஷதாசரை வென்றார். ஸோ அதை குறிக்கும் விதமாக கூட இந்த ஸ்லோகம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ராகவேந்திர சுவாமிகளுடைய வாக்கு வன்மை எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல சிறப்பாக சொல்லியிருக்கார்கள். ராகவேந்திர சுவாமி வாக்கு வன்மை ஏன் இவ்வளவு சிறப்பாக வந்தது என்று சொன்னால், சாட்சாத் சரஸ்வதி தேவி அவர்கள் பிரத்யக்ஷமாக ராகவேந்திர சுவாமி மந்திரோபதேசம் செய்து அவரை சந்நியாசம் ஏற்றுக்கொள் வற்புறுத்தினார். அதாவது மூலராமச்சந்திரமூர்த்தியே சொல்கிறார், வேங்கடநாதருக்கு சன்னியாசம் கொடுங்க, அவர் ராகவேந்திர தீர்த்தர் என்று நாமகரணம் செய்து கூட அவர் சொல்லிட்டார். அப்பவும் கூட வேங்கடநாதர் தன் இல்லத்தை துறந்து தன் மனைவியும் குழந்தையும் தவிக்க விட்டுவிட்டு சன்னியாசம் ஏற்க தயாராக இல்லை. அவர் மனசை மாற்றுவதற்கு பிரம்மாவின் கட்டளைப்படி சரஸ்வதி தேவி நேரில் வர வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ உயர்ந்த அவர் ஒரு ஞானி பக்தர். தேவர்களே இவர் வர வேண்டும், சன்னியாசம் வேண்டும் என்று தேவர்களே, தெய்வமே இவர் விரும்பி சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள வைத்தது. அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க, நீங்கள் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய அவதார நோக்கமே சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு கிரந்த பிரச்சாரம், சித்தாந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும், பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான். அதுக்காக நீ சன்னியாசம் ஏற்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி அவருடைய பூர்வ வித்தாந்தங்கள்லாம், பூர்வத்திலே நீ பிரகலாதனாக இருந்தாய், வியாசராஜரா அவதாரம் பண்ணாய், இப்போ ராகவேந்திர என்ற நாமத்தோடு நீ இருக்க போகிறாய் என்று சொல்லி அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சரஸ்வதி தேவி, நீ சன்னியாசம் ஏற்க வேண்டும். நீ சன்னியாசம் ஏற்றுக்கொண்டவர் இப்போ இருக்கிற சுதீந்திர தீர்த்தரனும் 2 வருடங்கள் தான் அவரோட நான் இருப்பேன், அதுக்கப்புறம் அவரை விட்டு நீங்கி விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் முக்தி அடைந்துருவார் என்று அர்த்தம், சித்தி ஆகிடுவார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உன்னிடம் நான் நிரந்தர வாசம் செய்ய போகிறேன் என்று சரஸ்வதி தேவி சொல்லியிருக்காங்க. உன்னுடன் நிரந்தர வாசம் செய்ய போகிறேன் என்று சொல்லி சரஸ்வதி தேவி சொல்லியிருக்காங்க. அப்போது ராகவேந்திர சுவாமிகளோடு எப்பொழுதும் இன்றும் சரஸ்வதி தேவி அந்த இடத்துல சாநித்தியமாக இருந்துள்ளார்கள். ராகவேந்திர சுவாமியுடைய மூல பிருந்தாவனத்திலே இன்றளவும் சரஸ்வதியோட சாநித்தியம் இருக்கிறது. அதனால்தான் அங்கே போய் யாரெல்லாம் சேவை பண்ணுறாங்களோ, பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம், நல்ல ஞானம் எல்லாமே கிடைக்கிறது. காரணம் அந்த சரஸ்வதி தேவி சாநித்தியமாக இருந்துள்ளார்கள். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த நம்ம ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய நம்ம பிரார்த்தனை செய்தால் வாக்குவன்மை பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால் யாரெல்லாம் நல்ல ஞானம் வேண்டும், நல்ல வாதத்திலே வெல்ல வேண்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ராகவேந்திர சுவாமிகளை நம் தினமும் அவரை வணங்கி அவருக்கு பிரியமான ஸ்தோத்திரத்தை சொல்லி வந்தால் நமக்கு சரஸ்வதி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த ஸ்லோகம் அதைத்தான் சொல்கிறது. இதுக்கு சம்பந்தமாக ராகவேந்திர சுவாமியுடைய சரித்திரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் நான் சொல்கிறேன். ராகவேந்திர சுவாமி அதாவது அவர் இதுக்கு சந்நியாசம் ஏற்பதற்கு முன்னாலே கிரகசாசனில் இருக்கும்போது அவர்
கும்பகோணம் மடத்திலே வந்து சுதீந்திரனும் தஞ்சமடைகிறார். சுதீந்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். வெங்கடானந்தனிடம் வந்து சேர்ந்தவர் ரொம்ப சந்தோஷம். அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி அவர் இருக்கும்போது சுதீந்திர தீர்த்தம் சஞ்சாரம் போகிறார். அப்போ இவரை வேங்கடனை அழைத்து கொண்டு செல்கிறார். அப்போ மன்னார்குடிக்கு போகும்போது அங்கே ராஜகோபால சன்னதியிலே ஒரு அத்வைத சன்னியாசி ஒருவர் சித்தாந்த பிரச்சாரம் செய்ய அவர் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கார். அவர் சொன்னதிலே இருந்த தவறை சுட்டி காட்டி வேங்கடன் அவரை வாதத்துக்கு அழைக்கிறார். வாதத்துக்கு அழைக்கும்போது அவர் சொன்னதிலே சில பிழைகள் இருப்பதை எடுத்து சுட்டி காட்டு உடனே அந்த அத்வைத சன்னியாசோட சிஷ்யருக்கு கோபம் வந்து விடுகிறது. நீர் என்ன மகாபாஷ்யத்தை நின்று கரைத்து குடித்தவர் போல் பேசுகிறீர்களே, அந்த இலக்கண கிரந்தத்தை அவ்வளோ தூரம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் கிண்டலாக கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வியிலே பிழை இருந்ததை அந்த மகாபாஷ்யத்தை ஆதாரமாக கொண்டு சுட்டி காட்டி அவரை வாயடைக்க செய்தார். அதுக்கப்புறம் அவர் வேறு கேள்விக்கும் போது அந்த கேள்வியிலேயே அவர் திருப்பி அவர் பதில் சொன்னபோது அதுக்கு மேலே அவரை எதிர்த்து பேசுகிறது அந்த சபையில் யாருமே இல்லை. அத்வைத சன்னியாசியும் தலைகுனிந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். சுதீந்திரரிடம் வேங்கடனார் பல மகாபாஷ்யம் பாடம் கற்றுக்கொண்டு வருகிறார். அப்போ தான் படிச்சுட்டு இருக்கார். ஆனால் இவ்வளோ தூரம் அதில் பாண்டித்யம் இருக்கும், இவ்வளோ ஆழமாக அதை அலசி ஆராய்ந்து புரிந்து வைத்திருப்பார்னு சுதீந்திரே எதிர்பார்க்கல. அதனால் சுதீந்திரத்துக்கு சந்தோஷப்பட்டு அவருக்கு மகாபாஷ்ய வேங்கடநாதர் என்று பட்டம் கொடுக்குறார். மகாபாஷ்யாச்சார் என்ற பட்டத்தை சுதீந்திரர் அவருக்கு அந்த ராஜமன்னார்குடியிலே கொடுக்குறார். அதுக்கப்புறம் மறுபடியும் சஞ்சாரத்தில் போகும்போது தஞ்சாவூருக்கு வர்றாங்க. தஞ்சாவூரில் அங்கே ஆல்ரெடி வித்வத் சபை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ வித்வத் சபையிலே வெங்கடநாதர் ராகவேந்திர இந்த மடத்தினுடைய சுதீந்திரருடைய மடத்தின் சார்பாக அந்த வித்வத் சபையிலே கலந்து கொண்டு வாதத்தில் இறங்குகிறார். அந்த வாதத்தில் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நிறைய அங்கே பூர்வ மீமாம்சத்தை அடிப்படையாக கொண்டு வாதம் செய்கிறார்கள். அந்த வாதத்திலே பூர்வ மீமாம்சை அடிப்படையாக கொண்டு வெங்கடநாதர் செய்த வாதத்தை கண்டு எல்லோரும் தோல்வியை ஒப்புக்கொண்டுகிறார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பண்டிதர் காகதாளின்யக என்கிற ஒரு வேர்டு நியாய தர்க்கசாஸ்திரத்திலே வரக்கூடியதான ஒரு இது அதை அடிப்படையாக கொண்டு வாதம் புரிந்து அதுலேயும் ராகவேந்திர இந்த வேங்கடனார் வந்து தன்னுடைய புலமையை நிரூபித்து வெற்றி காண்கிறார். மாலையிலே மீண்டும் முத்ராதாரணம் பற்றி ஒரு இது வருகிறது. முத்ராதாரணம் வந்து சாஸ்திர விரோதம் என்பதாக அத்வைத பண்டிதர்களெல்லாம் அங்கிருந்தவரெல்லாம் வந்து வாதம் செய்ய போது, ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் வந்து விஜயேந்திரருடைய சக்கரமீமாம்சை என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அது வந்து சரிதான் என்பதாக நிரூபித்து காட்டி எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்றார். அந்த வித்வத் சபையிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அந்த வித்வத் சபையினுடைய தலைவராக இருந்த யஜ்ஞநாராயண தீட்சர் வந்து இவருடைய புலமையை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இவர் வெகுவாக பாராட்டி பரிசில் வழங்கி கௌரவப்படுத்தினார். இது அந்த சுதீந்திர மடத்துக்கே கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் சந்நியாச ஆசிரமம் பெற்றவர்களும் பல இடங்களிலே ஒரு வாதங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கார். அதில் முக்கியமாக வந்து வேலூரில் இருக்கும்போது அங்கிருந்த பைரவ பட்டர் என்ற இன்னொரு பண்டிதரோடு சேர்ந்து அவங்க வந்து அங்கே அவர்களெலாம் ரொம்ப பெரிய பண்டிதர்கள், யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அவர்களோடு ஒரு வாரம் வாதத்திறமை செய்து முடிவில் ராகவேந்திர சுவாமிகள் வெற்றி பெற்றார். சன்னியாசம் வாங்கின முறை அங்கே வெள்ளூரில் நடந்தது. இந்த மாதிரி பல இடங்களிலே தன்னுடைய வாதத்திறமையினாலே எதிரிகளை வாயடக்கி செய்தவர் நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அதுக்கு காரணம் சாட்சாத் சரஸ்வதி தேவியினுடைய பரம கருணையினாலே அந்த அனுகிரகம் ராகவேந்திர சுவாமிகள் கிடைத்தது. அதனால் சரஸ்வதி கடாட்சம் வேண்டும், நல்ல ஞானம் வேண்டும், நல்ல சாஸ்திரத்தில் எனக்கு ஞானம் வேண்டும், குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை ராகவேந்திர சுவாமியுடைய சன்னதியிலே போய் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். நல்ல ஞானம் கிடைக்கும், கண்டிப்பாக அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா சாட்சாத் சரஸ்வதி தேவி ராகவேந்திர சுவாமியுடன் நிரந்தரமாக வாசம் செய்வேன் என்று சொல்லி உறுதி சொல்லியிருக்காங்க. இன்றளவும் சரஸ்வதி தேவி ராகவேந்திர சுவாமியுடன் நிரந்தர வாசம் செய்கிறார். அதனால் ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் நமக்கு நல்ல நாவன்மை கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும், உலக புகழும் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு இதனுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.